கும்பராசிக்காரங்க ரொம்ப பொறுமைசாலிங்கன்னு சொல்லலாங்க. எந்த வேலையா இருக்கட்டும் அவசரப்படாம நிதானமா முடிவெடுக்கிற கூட நான் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகம் தான். ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, ஒரு காரியத்தை கொடுக்குறீங்கன்னா கூட, ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா கூட, ஒரு மக்களை அலசி ஆராயிறாங்கன்னா கூட மேலோட்டமா பார்க்க மாட்டாங்க. விஷயத்த ஆழ வரைக்கும் போய் சிந்திக்கக்கூடிய குணம்னா இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகம் தான். அதாவது இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு அதிகம் தாங்க. கடுமையான உழைப்பாளி. வேலைன்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. எல்லாரோடவும் வித்தியாசமானவங்கன்னு சொல்லலாம், ஒரு தனித்துவமானவங்கன்னு சொல்லலாங்க. சுதந்திரமா இருப்பாங்க. அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் கடைபிடிக்கக்கூடியவங்க தான். இந்த கோவில் வழிபாடு, தெய்வ தரிசனம் எல்லாமே இவங்களுக்கு பிடிக்கும். அதாவது இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை விட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இவங்க தாங்க. சமுதாயத்து மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு குணம் இயற்கையாகவே வந்துன்னு சொல்லலாங்க. குடும்பமாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், அதிக பாசத்தோடு இருப்பாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாசத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நெருக்கமாக யார்கிட்ட அதிகமாக பழக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஒருத்தர் முழுசியாக நம்பினா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசில் இருக்கிறத சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் திறமைன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. நான் சமீப காலமாக ஏன்னா இது வரைக்குமே கொஞ்சம் ஜென்ம சனி காலத்தில் நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத சனி காலம். அதனாலேயே நிறைய பேர் குழம்பிருப்பீங்க. இது வரைக்குமே பட்ட பாடுங்கிறது இந்த பகவானுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பட்டுட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பா இருக்குமாங்கிறது தான் கும்பராசியோட ஒரு ஏக்கமாவே இருந்துட்டு வருது. அந்த வகையில பாத சனி காலத்துல இது வரக்கூடிய நாட்கள் அப்படி இல்லைங்க. அதாவது சனி பகவான் பாத சனி அந்த நேரம் இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துல தான் பாதிப்பு தருவாரே தவிர முன்னாடி இருந்த பிரச்சனைலாம் இருக்காது. அந்த வகையில இந்த மாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்கு நிறைய விஷயங்கள்ல சாதகமான பலன் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்துல தாங்க கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரம் எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகம், எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், இந்த மாசத்துல உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்காரங்க கடந்த சில காலமா பார்த்தீங்கன்னா ராசியிலே சனி பகவான் இருந்திருப்பாரு ஜென்ம சனியா. எதுலேயும் முடிவெடுக்க முடியாம போதா குறைக்கு தேவையில்லாத மனக்கவலை வேற. ஒரு மந்தமாகவே இருந்திருப்பீங்க. சுறுசுறுப்பாக உங்களால் வேலை செஞ்சிருக்கவே முடியாது. போதா குறைக்கு அதிகப்படியான வேலை சுமை கொஞ்சம் இருந்திருக்கும். உடம்புல அசதி, தூக்கம் சரியா இல்லாமல் இருக்கிறது, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க, ஜீரண கோளாறு எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இனி இந்த தேவையில்லாத மருத்துவ செலவுலாம் இந்த நேரத்தில் இல்லைங்க. குடும்பத்தில் பார்த்தாலும் கொஞ்சம் செலவாகவே இருந்திருக்கும். இந்த பணத்தட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் நிறையவே சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே மெல்ல இனி மாறப்போகுது. என்ன ஒன்று, குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னதான் நல்லதுக்குன்னு போயிருந்தா கூட கெட்ட பேரை தான் வாங்கியிருப்பீங்க. வீண் பழி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு மனசில் தங்கியிருக்கும். அப்படியே ஒரு சில நேரம் எல்லாமே கொஞ்சம் பிடிவாதமாக மாறிடும். அதனால அந்த பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. வேலையில நல்ல மாற்றம் காத்திருக்குது. இதே வேலையை செய்யலாமா, வேற வேலைக்கு போகலாமாங்கிற மாதிரி ஒரு சிந்தனை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வேலை மாத்துறதை பற்றி யோசிக்கிறது வேண்டாம். மற்றபடி சிறப்பு தான். தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் செஞ்சுக்க பாருங்க. ஆனால் திட்டமிட்ட காரியம் எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்தில் இழுபறியாக தான் இருக்கும். கொஞ்சம் தடையை தான் கொடுக்கும். கடுமையாக உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற பலன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காமலாம் இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுங்க, அவ்வளவுதான். மனக்கவலையாவே வாழ்ந்திருப்பீங்க இது வரைக்கும். அந்த மனக்கவலை எல்லாமே மாறுதுங்க. அதுவுமே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பங்குனி மாசத்துல இருந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் உண்டுங்க. நீங்க எடுக்கிற முயற்சி மெதுவாக தான் இருக்கும். ஆனா பலனை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. வேலை தொழிலை எடுத்துக்கிட்டா நல்ல முன்னேற்றங்க. புதுசா வாய்ப்பு கிடைக்கும். திறமை சிறப்பா இருக்குது. திறமையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்க திறமைக்கேற்ற பலன் தாங்க. கொஞ்சம் வேலையில் எதுவாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும். வாய்ப்பை இந்த நேரம் நீங்கள் தேடுற மாதிரி தான் இருக்குது. பண வரவு கொஞ்சம் தாமதமானால் கூட பண வரவு நிச்சயமாக உண்டுங்க. அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. வீட்டில எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்தான். குடும்ப உறுப்பினர்லாம் எடுத்துக்கிட்டால் ஆதரவாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினருடைய ஆதரவுங்கிறது இருந்திருக்காது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்ததே உங்களுக்கு மன ரீதியான ஒரு போராட்டத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை. உங்க அந்தஸ்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு பாதி தெம்ப தந்துடும்.
அதுவுமே உங்கள் குழந்தைகள் நிலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றங்க. கும்பராசி பெண்கள் இவ்வளவு காலம் நீங்கள் பொறுத்திருந்ததே உங்களுடைய குழந்தைகளுக்காகத்தான். அந்த வழியில் குழந்தைகளுடைய நிலையில் நல்ல மாற்றம் இருக்குது. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவங்க படிப்பு விஷயத்தில் நல்ல மாற்றம் தான். உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. கும்பராசி மாணவர்களுக்கு இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. ஆனால் படிப்பு விஷயம் வரப்போ சிறப்பாக இருக்குதுங்க. இந்த படிக்கிறப்ப மற்ற விஷயத்தில் கவனம் கொடுக்கறத விட்டுட்டு படிப்பில் முழு கவனம் மனசை ஒருநிலைப்படுத்த ஆரம்பித்து படிக்க ஆரம்பிச்சிட்டாவே இந்த நேரம் சிறப்புங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதாவது படிப்பை கையில் எடுத்தாலே புத்தகத்தை கையில் எடுத்தாலே ஒரு சோர்வான உணர்வு சோம்பலான உணர்வு அப்படியே மீறி நீங்கள் படிக்கணும்னு நினச்சா உடல் ஆரோக்கியம் கெடுறது மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த செல்ஃபோன் பயன்பாட்டை எல்லாமே இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். கும்பராசி மாணவர்கள் முக்கியமாக இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் சிறப்பாக இருந்தால் கூட நிறைய பேர் இந்த செல்ஃபோன் பயன்பாட்டை பயன்படுத்திக்கிறது, இந்த தொலைக்காட்சி பார்க்கறது, இந்த சாப்பிடல கூட நீங்கள் இந்த ஃபோனையோ அதே மாதிரி இந்த தொலைக்காட்சியோ பார்க்காம சாப்பிட மாட்டீங்க. கொஞ்சம் அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கல்வி நிலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான். அது வகையில் இனியும் பார்த்தீங்கன்னா மேலுமே கும்பராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலனை மேலும் பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் ராசி அதிபதியுடைய அமைப்பு தாங்க. இந்த நேரம் பாத சனியாக அவர் இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரம் சனிக்கிழமை நாட்களில் உங்கள் ராசி அதிபதிக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறதும் காக்கைக்கு எல் கலந்து சாதத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறதும் நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீர் மோர் பானகம் மாதிரி அன்னதானம் செஞ்சுக்கிறது நல்லது. இது என்னன்னா ஒரு பிதுர் தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஒரு சில பாதிப்பு தரும். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. முக்கியமாக இந்த மாதம் இந்த பங்குனி உத்திரங்கிறது சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. குலதெய்வ கோவிலில் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். பங்குனி உத்திரங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குலதெய்வத்துக்கான வழிபாடும் அந்த நாள் தான். அதனால குலதெய்வ கோவிலுக்கு போய் வழக்கம் போல வழிபாடு செஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. அன்னைக்கு தினத்தில் பால் அபிஷேகம் செஞ்சுக்கிறதும் கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிறதும் நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சுபகாரி அடுத்தடுத்து நடக்கும். முக்கியமாக மனசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். ஒரு நிலையில் இருக்க மாட்டீங்க. இயற்கையாகவே நீங்கள் ஒரு காற்று ராசி. மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை தர தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்குன்னு வர்றப்ப கொஞ்சம் குழம்பி போயிடுவீங்க. அதனால நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பிரதோஷ நாட்கள் தவற விட்டுறாதீங்க. நந்தி தேவரையும் சேர்த்தே வழிபாடு செய்கிறது, சிவபெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்கிறது கும்ப ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்லேயும் சரி தொழிலையும் சரி நீங்கள் எடுக்கிற முயற்சியும் சரி நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை சிறப்பு தான். குருமங்கள யோகங்கிறது உங்களுக்கு இருக்குது. செவ்வாயோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய தன்னை குருமங்கள யோகம் தான். மனசு தான் முன்ன சொன்ன மாதிரி மனசு தான் ஒரு நிலையில் இருக்காது. கட்டுப்பாடு இல்லாமல் எதையோ நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு மனசுங்கிறது அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனாலேயே எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவெடுக்க முடியாமல் சிரமப்படுவீங்க. அதனால் அதில் மட்டும் கவனம் கொடுத்துக்கோங்க. மனசில் மட்டும் கவனம் கொடுத்துக்கணும். மனசை ஒரு நிலையை வச்சுருக்கணும். ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு எந்த விஷயத்த செஞ்சாலும் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்த்தாங்களோ யாரெல்லாம் ஏளனப்படுத்தி பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு, ஒரு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் இருக்குது. மனசு ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறதால தான் பல விஷயத்தில் பாதிப்பு கொடுத்துருது. அதனால அதில் கவனமாக இருங்க. எதிர்ப்பாளின நட்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் தேவையில்லாத மனசஞ்சலம் இதனால் உண்டாகிரும். கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. கும்பராசிக்கு புதுசாக தொழில் அமைச்சு சரிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீ வரக்கூடிய நாட்களில் சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த வரவு செலவில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பண வருமானத்தில் ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தால் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்க ஒரு மனசை பாதிச்சிருன்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசுலையும் சரிங்க வீட்லேயும் சரிங்க எடுக்கிற முயற்சியும் சரிங்க எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் ஆறுதல் தேடுறங்கிற பேரில் வெளி இடத்துல யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. மனக்குமுறலை கொட்டிடாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி நல்ல விதமாக பேசுவாங்க, எல்லாமே ஆமாம் சரிதாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி இருந்து குற்றம் குறை சொல்லக்கூடியவங்க உங்களை தப்பாக சொல்லி ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்காத அளவுக்கு நிறைய பாதிப்பை கொடுத்துருவாங்க. கொஞ்சம் அந்த வகையில் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படி தான். மற்றவங்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது அம்பா மறுபடியும் உங்கள் குடும்பத்தை பாதிச்சிடும். அதனால் அந்த வழியில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாசத்துல எந்த பாதிப்புமே இல்லைங்க. பெத்தவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான், குழந்தைகள் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கணும், அதே மாதிரி தன்னம்பிக்கையோடு இருக்கணும், பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மற்றபடி இந்த நேரம் கும்பராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. கும்பராசி அன்றவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.